ஹே காய்ஸ், 2 வீக்ஸா பேசாம ஒரே சங்கட்டமா போச்சு. அதனால இந்த வீக் கண்டிப்பா போடுறோம் அப்படின்ட்டு ஓடோடி வந்துட்டேன். பில்டப் பண்றணும், பீலா வரணும், அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மள உடனே உத்து பார்க்கணும். நாதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும்டா. ஆனா நம்ம பண்றது 4 பேருக்கு புரியப்படாது, தெரியப்படாது. எப்பயும் எக்ஸ்கியூஸ் கேட்குற மாதிரி தான் இன்னைக்கு உங்ககிட்ட கேட்குறேன். எல்லாரும் என்னை பெரிய மனசு பண்ணி பண்ணிச்சு விட்டுருங்க. இன்னைக்கு ஒரு சூப்பரான புக்கோட தான் வந்திருக்கேன். ப்ளூ சிஸ்டர்ஸ் பை கொக்கோ மெல்லர்ஸ். இது ஒரு ஃபிக்ஷன் நாவல். சிப்ளிங்ஸ் அட்டாச்மெண்ட் பத்தி சொல்லியிருக்காங்க. ஒரு சிஸ்டரை லாஸ் பண்ணனா எப்படி இருக்கும் அப்படின்றத பத்தியும் டீப்பா இருக்கும். இதுல லாஸ்ட் இயர் 2024 தான் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா ரீட் பண்ணி பாருங்க. அப்கமிங் ஆர்டிஸ்ட்டை நம்ம எப்பயுமே வெல்கம் பண்ணணும். இது ஒரு ஹார்ட் பிரேக்கிங் அண்ட் ஹார்ட் வார்மிங்கான ஒரு ஸ்டோரி. இது கொக்கோ மெல்லர்ஸோட செகண்ட் நாவல். நெக்ஸ்ட் டைம் சாலி ரூனியோட ஒரு நாவலோட வரேன். வாங்க நம்ம டாபிக் உள்ள போலாம். நம்ம யூத் மக்கள் எல்லாரும் பல போராட்டங்களை போராடிட்டு இருக்காங்க. முக்கியமா டாக்ஸிசிட்டி, ரிலேஷன்ஷிப், டிப்ரிமிஷன், அதாவது டிப்ரெஷன், ஆன்சைட்டி, டிசப்பாயின்மெண்ட், எக்ஸ்பெக்டேஷன், அப்படி இப்படின்னு வாழ்ந்துட்டு இருக்காங்க. மார்னிங் ஒரு ஸ்மைலிங் ஃபேஸ்ன்ற மாஸ்கை போட்டுட்டு சொசைட்டிக்காகவும் பேரண்ட்ஸ்க்காகவும் ரிலேட்டிவ்ஸ்க்காகவும் வாழ்ந்துட்டு நைட்டு அழுது பில்லோவை வெட் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு ஒரு கெட்ட பழக்கங்க. அதனடா அதேதான் என் மனசுல பட்டதை நான் எப்பயுமே சொல்லிடுவேன். அதனடா இது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு சொல்யூஷன் இருக்கு. 5 problems 1 solution. அதுதான் எந்த பர்சன் நம்மளுக்கு இதெல்லாம் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு ஒரு என் கார்டு போடுங்க. சம் குட் பாய்ஸ் ஆர் மச் நீடட் டு அவர் மென்டல் ஹெல்த். சாதிக்கணும், அவங்க முன்னாடி வாழ்ந்து காட்டணும் அப்படிலாம் ஒண்ணுமே இல்லை. உங்களுக்காக வாழுங்க. வாட் எவர் யூ ஃபீல் ரைட், ஜஸ்ட் டூ இட். அது ஒரு ரிலேஷன்ஷிப்பா இருக்கலாம், ஏன் ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸா கூட இருக்கலாம். போதும், நம்ம மென்டல் வெல்னஸை நம்ம தான் பார்த்துக்கணும். நம்ம தலைவர் சொன்ன மாதிரி, உனக்காக நில்லு, எது வேணும் சொல்லு, சந்தோஷம் கொடுக்காத எதுனாலும் தள்ளு. அவ்வளோதாங்க லைஃப். பெரிய காரு, பங்களா அதெல்லாம் வேணும் தான். ஆனால் அதை விட முக்கியம் நம்ம சந்தோஷம், அப்புறம் நிம்மதி. அதை மட்டும் மறந்துடாதீங்க. எல்லா சங்கடத்தையும் மறந்துட்டு ஒரு நிம்மதியான லைஃப்பை வாழுங்க. நல்லா சாப்பிடுங்க, நல்லா தூங்குங்க, நல்ல நிம்மதியாக இருங்க. நம்ம சந்தோஷத்தை நம்ம தான் பார்த்துக்கணும். நம்ம சந்தோஷம் யாருக்கிட்டேயோ இருக்குது அப்படிலாம் நினைக்காதீங்க, நம்மக்கிட்ட தான் இருக்குது. யோலோ, யூ லிவ் ஒன்ஸ். அதை மைண்டில் வச்சுட்டு உங்களுக்காக மட்டும் வாழுங்க. அது செல்ஃபிஷ்லாம் கிடையவே கிடையாது, அது செல்ஃப் லவ். பி ஹாப்பி, பி ஃப்ரீ அண்ட் பி யூ. நெக்ஸ்ட் வீக் வரேன். இதுவரை இந்த பாட்காஸ்டை கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றிகள் மற்றும் லவ் யூ ஆல். தொடர்ந்து பேசலாம். ஸ்டே டியூன். நான் உங்க சீனி மிட்டாய்.